ஃபியூச்சர்ல யூபிஐ டிரான்சாக்ஷன்ல அமௌண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ வந்து காய்கறி கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா கடையிலுமே யூபிஐல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிடிச்சாங்கன்னா நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஏன்னா ஏடிஎம்ல போய் எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல சார்ஜ் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதுதான் பெஸ்டா இருக்கு. இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருக்கு. இப்போ இதுல சார்ஜ் பிடிச்சாங்கன்னா இனி எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். நம்ம வந்துட்டு இப்போ 5 ரூபா 10 ரூபாய்க்கு கடையில வியாபாரம் பண்றோம். பண்ணிட்டு அதை ரூபாய்க்கு வந்துட்டு யூபிஐ பண்றேன், 1 ரூபாய்க்கு யூபிஐ பண்றேங்கிறது நம்ம உழைக்கிற காசு அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க? அப்பேற்பட்ட இது வேண்டாமே. பாதிப்பு இல்ல, கடைக்காரங்க பாதிப்பு வர்றான், டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். கையில காசு புழக்க ரொம்ப கம்மியா போயிட்டு சாத்தியப்படாது. டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பிடிக்கிறத நாங்க விரும்பலைங்க. காரணம் என்ன, எங்களுக்கு அது வேஸ்ட் ஆகுது அமௌண்ட். கொரோனா பீரியட்ல வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டீ குடிச்சா கூட அந்த 10 ரூபா கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் இது வேண்டாம், நான் இதுக்கு வரி போடும் அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி. அமௌண்ட் பிடிச்சாங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்றதை நிறுத்திக்குவோம். நமக்கு பெனிஃபிட் அடைஞ்சாதானே நம்ம யூஸ் பண்ண முடியும் யூபிஐ டிரான்சாக்ஷனை. நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, ப்ராஃபிட் இல்ல அப்படிங்கிறப்ப யூபிஐ டிரான்சாக்ஷன் நமக்கு தேவையே இல்லையே. நமக்கு ப்ராஃபிட் ஆகிறனால தான் நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் வைக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏற்கனவே அவங்க வரி கட்டிட்டு திரும்பி இதுக்கு டாக்ஸ் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப மக்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. எல்லா வியாபாரிகளுக்குமே இது மேக்சிமம் இது வெறுக்கிறாங்க, இது வேணான்ட்டு.